வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் என்ன விடயம் பார்க்க போறோம்னு சொன்னால், பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய வீடியோக்களை நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் காப்பிரைட்ஸ் வருமா இல்லையா என்ற கேள்விகளுக்கு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு விடை கிடைக்க போகிறது. பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பேர் ரிவ்யூ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் அதை மீம்ஸாக கிரியேட் பண்ணுகிறார்கள். ஒரு சிலர் அதை வீடியோவாக எடிட் பண்ணி பாட்டுகள் போடுகிறார்கள். இப்படி பல பேர் பலவிதமாக பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய கண்டென்ட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை தான் நான் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், எனது நண்பர் ஒருவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய வீடியோ போட்டிருப்பார். திருக்குறள்கள் அதில் சொன்ன சில விஷயங்கள் அதில் நடைபெற்ற சில சீன்களுக்கான தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருப்பார். அவர் என்ன செய்த தவறுன்னு சொன்னால், வீடியோ போட்டு தன்னுடைய கருத்துக்களை வைத்திருப்பார். இதனால் காப்பிரைட்ஸ் வந்திருக்கும். ஆனால் அவர் பயன்படுத்தியது ஃபேர் ஜூஸ். அப்படி இருக்கும்பொழுது காப்பிரைட்ஸ் அடித்திருப்பார். ஆகவே இப்படியான தவறுகளை நீங்கள் செய்யாமல் எப்படியான கண்டென்ட்களை நீங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில கொடுக்கலாம் பற்றி விவரமாக நாங்க பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் எப்படி அடிக்கப்படுதுன்னு சொல்லி முதல்ல நாங்க பார்ப்போம். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னு சொன்னால் ஜோய் ஹாட்ஸ்டாரும் விஜய் டெலிவிஷனும் சேர்ந்து வழங்குறது. இதுல ஆபத்தான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பிக் பாஸ் நிகழ்ச்சி பற்றி நாங்கள் கதைக்கலாம் என்று சொன்னால் ஆம். ஆனால் இதுல ஆபத்தான விஷயம் என்னன்னு சொன்னால், பிக் பாஸ்ல லைவோ எபிசோட் வீடியோக்களை பதிவேற்றுவதோ சேனலை நிரந்தரமாக மூடுவதற்கு ஒரு அபாயம் மிகுந்ததாக இருக்கும். இந்த விதி அனைவருக்குமே சமம். பெரிய யூடியூபரா இருந்தானே சின்ன யூடியூபர்ஸா இருந்தானே எல்லாருக்கும் தான் சமம். ஆனா சின்ன யூடியூப்கள் ட்ரெண்டிங்ல போகும்போது சொன்னீங்கன்னு சொன்னால் அவர்கள் அதை கண்டுபிடித்துவார்கள். என்ன இந்த சின்ன சேனல்ல இவ்வளவு வியூஸ் போகுதுன்னு சொல்லி அதை தடுப்பதற்காக காப்பிரைட்ஸ் அடிப்பார்கள். பெரிய யூடியூப்கள் சில நேரம் அவர்களிடம் காப்புரிமை பெற்று அதை பயன்படுத்துவார்களோ இல்லையோ என்று தெரியவில்லை. அது அவர்கள் சொன்னால் தான் தெரியும். ஆனால் நாங்க என்ன செய்யறோம், இப்படி யூடியூப்ல நிறைய பேர் வீடியோ போடுறாங்க தானே, நாங்களும் போடலாம்னு சொல்லி நினைச்சுக்கொண்டு நாங்கள் வீடியோக்களை போடுறோம். ஆனால் நாங்கள் அப்படி செய்யக்கூடாது. யூடியூபுக்குன்னு சொல்லி சில காப்புறுதி விதிமுறைகள் இருக்கிறது. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரைக் எங்களுக்கு எச்சரிக்கை வழங்கப்படும். அது 90 நாட்களுக்கு இருக்கும். 2 ஸ்ட்ரைக் வந்தால் நாங்கள் 3வது ஸ்ட்ரைக் வராமல் காப்பாற்ற வேண்டும். ஆனால் 3 ஸ்ட்ரைக் வந்தால் எங்களுடைய சேனல் டெர்மினேட் ஆகிவிடும். நாங்கள் அப்புறம் ரீஆப்பிள் செய்து ஃபேர் ஜூஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அப்ளை பண்ணி அதற்காக மினக்கட வேண்டும். 2-3 கிழமைகள் நாங்கள் அதுக்காக மினக்கட வேண்டும். இதனால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த எங்களோட யூடியூப் சேனலுக்கு ஸ்ட்ரைக் வராமல் தடுக்க வேண்டும். ஆனால் இந்த ஜோய் ஹாட்ஸ்டார் நிறுவனங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், வீடியோக்கள் போடுறதை பார்த்து கொண்டே இருக்கும். பார்த்து போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் நிறைய வீடியோக்களை அப்லோட் செய்து 1 மாதம் அல்ல 2-3 மாதங்களுக்கு பின்னர் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிப்பார்கள். அந்த நேரம் எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. நிறைய ஸ்ட்ரைக் வந்தால் எங்களோட சேனல் ஒரேதாக முடக்கப்பட்டுரும். அதே நேரம் 7 நாள் தான் டைம் கொடுப்பார்கள். பிறகு நாங்கள் அதுக்கு அப்ளை பண்ணி எங்களுடைய டைமுகள் நேரங்களை வீணாக்க வேண்டும். அதை விட நாங்கள் இப்படியான கண்டென்ட்களை தவிர்த்து எங்களுக்கு யூடியூப் ரூல்ஸின் படி என்ன வீடியோக்களை பயன்படுத்தலாமோ அந்த வீடியோக்களை பயன்படுத்தினால் மிகவும் நல்லது என்று நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் நிகழ்ச்சியினுடைய ஃபேர் ஜூஸ்ன்றதுல என்னென்ன விஷயங்களை பின்பற்றினால் நாங்கள் தப்பிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி பேசலாம். அதாவது ரிவ்யூ செய்து போடலாம். அதுவும் பிக் பாஸ் நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆன பின்னர் தான் நாங்கள் அதை பற்றி போடலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் லைவில் போகும்போது உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் வீடியோ மட்டும் நீங்கள் போட்டு விடாதீர்கள். உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கருத்துக்களை சொல்லலாம். படங்களுக்கு பெருசாக காப்பிரைட்ஸ் அடிக்கிறதுல இருந்த போதிலும் படங்களை பயன்படுத்தாமல் நீங்களாவே எடிட்டிங் செய்து இமேஜ்களை போடலாம். சில நேரம் உங்களோட சேனல் ரெண்டிங் ஆகும் பொழுது அவர்களுடைய சொந்த இமேஜை பயன்படுத்தியது என்று சொல்லி கூடி காப்பிரைட்ஸ் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சேஃபா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்பதை சொல்ல வேண்டும். இதுல பயன்படுத்தி இருக்கிற எங்களோட சொந்த வார்த்தை, சொந்த குரல், சொந்த முகத்தை காட்டி தான் பேசியிருக்கிறன்றதை சொல்லணும். அப்படி இல்லாட்டி அந்த நிகழ்ச்சியை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறேன்றதை நீங்க வைக்க வேண்டும். சாதாரண கிளிப்ஸ்களை நீங்க உருவாக்குறேன்னு சொன்னால் கிராஃபிக்ஸை பயன்படுத்துறது மிகவும் நல்லது. சில பேர் எடிட்டிங் செய்து போடுறாங்க, அதாவது மீம்ஸாக கிரியேட் பண்ணுறார்கள். அது ஃபேர் ஜூஸ் தான். ஆனால் அதை முற்றிலும் அவாய்ட் பண்ணிட்டு இப்போதான் ஏஐ இருக்கு, நீங்கள் அதை பயன்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை வைக்கலாம். உங்களோட வீடியோ கிளிப்பும் நகைச்சுவையும் கலந்து சொல்வது மிகவும் சிறப்பாக இருக்கும்.
அவர்களுடைய ஒரிஜினல் கிளிப்பை வந்து பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் அதை வந்து ஷார்ட்ஸில் பயன்படுத்தினாலும் சேனலுக்கு வந்து அது மிகவும் ஆபத்தாகவே வந்து அமையும். நாங்கள் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து நிகழ்ச்சியுடைய கிளிப்ஸுகளை வந்து ஒரு நொடி கூட ஒரிஜினல் எபிசோட் வீடியோல வந்து காட்சிப்படுத்தவே கூடாது. ஒரு செகண்ட் கூட பயன்படுத்தக்கூடாது. அப்படி செகண்ட் பயன்படுத்தினாலும் அவர்கள் வந்து காப்பிரைட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. லைவ் வீடியோக்களை வந்து காட்சியை வந்து சிறிதளவு கூட பகிரக்கூடாதா. என்னென்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்யறான்னு சொன்னால் லைவ்ல வந்து நாங்கள் சில விஷயங்களை வந்து அவர்கள் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து அந்த யூடியூப்ல போடைக்கில் வந்து அவர்கள் வந்து இதை பயன்படுத்தி ரெண்டிங் ஆகும் போது அது வந்து இவர்களுக்கு ஆபத்தாக வைக்கிறது. அதனால வந்து அந்த காட்சிகளையும் வந்து நாங்கள் போடக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பேர் வந்து எக்ஸ் தளத்தில் வந்து தங்களுடைய வீடியோக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்கிறார்கள். நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து யூடியூப்ல தெரிவிக்கலாம். உங்களுக்கு வீடியோ தேவைன்னு சொன்னால் அந்த வீடியோக்களை வந்து நீங்க உங்களுடைய எக்ஸ் தளத்தில் போட்டுக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் பயன்படுத்திய டைட்டில், மியூசிக், இசை இதுகளையும் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. இதுகள் வந்து கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் வந்து காலப்போக்கில் வந்து உங்களுடைய சேனல் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகி கொண்டு போகல சில வேளைகளில் இதை கண்டுபிடித்து வந்து உங்களுக்கு காப்பிரைட்ஸ் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் வந்து நாங்கள் எச்சரிக்கையுடன் வந்து எங்களுடைய சேனலை வந்து காப்பாற்றுவது மிக முக்கியமான விஷயம். அதனால் தான் நான் இதை சொல்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டார்ல வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்களோட விளம்பர படங்களையும் வந்து நாங்க பயன்படுத்தக்கூடாது. அதாவது அவர்களோட இமேஜ் வந்து நாங்க பயன்படுத்தக்கூடாது. இப்படி வந்து நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு. ஆகவே நாங்கள் வீடியோ மேக் பண்ண போறோம்னு சொன்னால் ஒரு ரிவ்யூவா கொடுக்கலாம். உங்களுக்கு முகம் காட்டி கதைக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த படங்களை எடுத்து நீங்கள் எடிட் பண்ணி உங்களுடைய வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம். இதுதான் உங்களுடைய சேனலை வந்து பாதுகாப்பதற்கான மிகச்சிறந்த வழி. பெரும்பாலானவர்கள் வந்து நம்ப மாட்டார்கள் இப்படி ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அடித்திருக்கிறார்கள். என்னுடைய நண்பர் சேனல் என்னென்ன வீடியோக்கு எப்படி காப்பிரைட்ஸ் வந்தோன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோல போடுகிறேன். அதனுடைய சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்றேன் பாருங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து அவர்கள் வந்து தவறாகவும் வந்து காப்பிரைட்ஸ் அடித்திருக்கிறார்கள். அதாவது வந்து அவர் வந்து சரிகமப்ப சீனியர் சீசன் 5 கிராண்ட் ஃபினாலில் வந்து யார் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் சொல்லி இமேஜாக போட்டு அவரோட சொந்த இமேஜை தான் பயன்படுத்தியிருந்தார். அப்படி இருந்த போதும் வந்து இவர்கள் வந்து காப்பிரைட்ஸ் அடித்திருக்கிறார்கள். இவர்கள் வந்து செய்த வந்து ஒரு தவறான ஒரு செயல். அவர் வந்து ஃபேராக தான் அந்த வீடியோக்களை யூஸ் பண்ணியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சரிகமப்ப நிகழ்ச்சியா தங்களுடைய எபிசோடாண்டு தெரியாமல் கூடி காப்பிரைட்ஸ் அடித்திருக்கிறார்கள் ஜெய்கோட் ஸ்டார் நிறுவனம். இதற்கான ஆதாரங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுவேன். நீங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்து ஃபன்னாக பயன்படுத்தி சொன்னால் விருப்பம் போல பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு சேனல் டெர்மினேட் ஆனாலும் கவலை இல்லை. ஆனால் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உருவாக்கி 2-3 வருஷங்களாக ஆன சேனல்ல வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியினுடைய ஒரிஜினல் வீடியோவை போட்டு உங்களுடைய சேனலை வந்து டெர்மினேட் ஆக்கி விடாதீர்கள். நீங்கள் யோசிப்பீங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய வீடியோக்களை எல்லாம் போடுறாங்க, நாங்களும் போடலாம்னு நினைத்து சில பேர் வந்து போடக்கூடும். அவர்களை வந்து எச்சரிக்கை செய்வதற்காகவே நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கிறேன். கவனம் நண்பர்களே, பிக் பாஸ் நிகழ்ச்சியினுடைய வீடியோக்களை வந்து நீங்கள் பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள். பிறகு வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கி இந்த நீங்கள் உண்மையாகவே வந்து ஃபேர் ஜூஸ்க்காக பயன்படுத்தியிருந்தாலும் உங்களுடைய சேனலை வந்து டெர்மினேட் பண்ணிடுவார்கள். பின்னர் வந்து அதற்காக நீங்கள் 10-15 நாட்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டும். பிறகு வந்து உங்களோட சேனல் ஓகே ஆயிட்டா இல்லையான்னு சொல்லி டென்ஷன்கள் இருக்கும். ஆகவே வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியினுடைய வீடியோக்களை பயன்படுத்துவதை தவிர்த்து உங்களுடைய கருத்துக்களை இமேஜ் மூலமாகவோ டெக்ஸ்ட் மூலமாகவோ தெரிவியுங்கள். சின்ன சின்ன கிளிப்புகளையும் பயன்படுத்தலாம். ஆனால் வந்து அதற்கு கூட காப்பிரைட்ஸ் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது ஆபத்தானது. நீங்கள் இமேஜ்களை போட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து உங்களுடைய ஓன் வயசு கொடுங்கள். அதுதான் மிகவும் நல்லது என்று நினைக்கிறேன். இப்பொழுது வந்து உங்களுக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியினுடைய வீடியோவை பயன்படுத்தலாமா, எப்படி பயன்படுத்தலாம் என்று சொல்லி சில ஐடியாக்கள் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். முடிந்த அளவுக்கு வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி வீடியோக்களை தவிர்த்து உங்களுடைய சொந்த கருத்துக்களை முன்வைக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய சேனலில் போடும் வீடியோக்களை பார்க்க விரும்பினால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.